ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகலை. இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் சாமி ரூம் எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வீடியோ. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி வியாழக்கிழமையே சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம், எப்படி சாமி ரூம் இருக்குது அப்படிங்கிறது தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். நம்ம சாமி கும்பிட்ற நேரத்தை தவிர பாக்கி எல்லா நேரமுமே நம்ம சாமி ரூமும் சாத்தி தாங்க இருக்கணும். பாருங்கள், இதுதான் என்னோடய சாமி ரூம். நான் இதில் உள்ள வளர்க்குறதுக்காக எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எப்படி நான் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் வீடியோ. வாங்க எல்லாத்தையும் வீடியோவில் பார்க்கலாம். அதில் நம்ம சாமி ஃபோட்டோவில் உள்ள இந்த பூவெல்லாம் எடுத்துக்கலாம். காஞ்சி பூ சாமி ரூமில் இருக்கக்கூடாதுங்க, அதனால் இந்த பூவெல்லாம் நம்ம எடுத்துப்போம். எடுத்து இதெல்லாம் ஒரு ஏனத்தில் போட்டுக்கலாம். சாமி ரூம் டெய்லியுமே க்ளீன் பண்ணி வச்சு நம்ம டெய்லியுமே விளக்கேற்றணும். அப்படி முடியாத பட்சத்தில் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இதேமாரி நம்ம ஏற்றிக்கலாங்க. வச்சு சாமி கும்பிடலாம். எடுத்தாச்சு. இப்போ இந்த சாமி ரூம் தொடச்சிக்கலாம். அந்த கபோர்டெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம சாமி ரூமுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கணுங்க துடைக்கிறதுக்கு. வேறு எல்லா துணியிலையும் வச்சு நம்ம துடைக்கக்கூடாது. இதுக்குன்னே தனியாக ஒரு துணி வச்சுக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீனாக துடைச்சிக்கலாம். டெய்லியுமே சாமி ஃபோட்டோலாம் எடுத்து துடைக்கணும்லாம் இல்லைங்க. மாதத்துக்கு ஒரு தடவை துடைச்சிட்டு அந்த சாமிக்கு நம்ம பொட்டெல்லாம் மாற்றி விட்டுட்டா போதுங்க. தொடச்சாச்சு. பாருங்கள், நான் மேல் அறை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்களா, இதில் நான் குட்டி குட்டி சாமி சிலையாக வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் அதுக்கு கீழே வச்சுட்டு இப்போ நான் மேலே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அந்த சிலையெல்லாம் நம்ம தொடச்சி கிடச்சி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அறையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தொடச்சிட்டு இந்த கபோர்டெல்லாம் மஞ்சள் பூசியிருக்காங்க. அப்போ தான் சுத்தமாக இருக்கும். நம்ம அடுத்த வாரம் சுத்தம் பண்ணுறது வரையும் இதை க்ளீனாக இருக்கும். மஞ்சள் சாமிக்கு ரொம்ப உகந்த பொருளும் கூட. பார்த்தீங்களா, இது என்ன ஆளுக்குன்னா இந்த இது ஃப்ளாட் பிளாக் கலர் கடப்பாக்கல். அது இந்த பெயிண்ட் உறிஞ்சி வந்துடுது தேய்க்கிறப்ப. சந்தோஷா. அதேமாரி இந்த குட்டி குட்டி பொம்மையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்தேன். பாருங்களேன், சுத்தர கழுவிட்டேன். கோமாதா, கண்ணுக்குட்டி கோமாதா. அதில் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி நான் ஒரு கோவிலில் வாங்கினேன். அப்புறம் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்வின்ஸு பிளேயர். இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் நான். ட்வின்ஸு பிளேயர் பாருங்களேன், அழகாக இருக்காங்களா. ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன் இந்த பிளேயர் ரெண்டையும். அவ்வளோதாங்க. ரொம்ப சலசலன்னு நிறைய சாமி போட்டெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். பாருங்களேன், இது எங்கள் அம்மா குடி போனதுக்கு இந்த வீடு குடி போனதுக்காக வாங்கி கொடுத்த ஃபோட்டோ. இது தஞ்சாவூர் மாரியம்மன் கருமாரி. அப்புறம் இது இவங்க சமயபுரத்து மாரியம்மன். பார்த்தீங்களா, இது கிருஷ்ணன். இது வாசலில் வச்சுருந்தோம். அது நானி எடுத்துக்கிட்டு அதனால் இப்போ நான் சாமி ரூமில் வச்சுருக்கேன். அடுத்தது இது நாங்கள் வீட்டுக்காக வாங்கினது. முருகன், சரஸ்வதி, பிள்ளையார், லட்சுமி, வெங்கடாச்சலபதி எல்லாம் சேர்ந்து. அப்புறம் இங்கே பாருங்களேன், காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ. இதுவும் கோவிலில் தான் நான் வாங்கினேன். இது புதுடைய எங்கள் பக்கம் உள்ள கோயிலுங்க.
புதுடையர்பன்னு சொல்லிட்டு அது வந்து புதுடையர் சாமி சிவன் தான். இதுவும் நான் அங்கே கோயிலில் தான் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு அன்னபூரணி, இது எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். அன்னபூரணி ஃபோட்டோவாவது சிலையாவது எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். அப்புறம் சாய்பாபா, அப்புறம் வெங்கடாஜலபதி, அவங்களோட 2 மனைவிகள் ஸ்ரீதேவி பூதேவி. அப்புறம் இங்கே பாருங்கள் அலமேலு மங்கை, அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியோட மனைவி அலமேலு மங்கை. அப்புறம் எங்கள் சாமி ரூமோட ஹீரோ கிருஷ்ணர், ராதை அம்மாவோட இருக்காங்க. அப்புறம் இது இந்த சாமி வந்துட்டு கலிய பெருமாள் சாமின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான சாமிங்க. இந்த கோவிலுக்கு நான் போகிறப்ப அந்த கோவிலோட வரலாறை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், ஒரு உலக்கையில் தான் இந்த சாமி இருக்குது பாருங்கள். உலக்கை தான் சாமியே, பார்த்தீங்களா? அப்புறம் வந்துட்டு இது திருப்பதியில் வாங்கினது தான் அலமேலு மங்கை. அலமேலு மங்கையை சுற்றி லட்சுமி, எல்லா லட்சுமியும் இருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இது வந்துட்டு மகாபாரதம் பகவத்கீதை, இந்த எப்போ பார்த்தாலுமே சாமி ரூமில் தான் இருக்கும். இது வந்துட்டு சாமி பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் 2 கலசம். இது வந்துட்டு கும்பாபிஷேகத்தில் வாங்கின கலசம், அது 2ஐயும் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு எல்லா சாமியும் தொலைச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு கோலம் போட்டுட்டு சாமிக்கு நம்ம பொட்டெல்லாம் வச்சிடலாம். பாருங்கள், இது வந்துட்டு மஞ்சத்தூள், சந்தனம், பன்னீர் 3 சேர்த்து நான் குழச்சி வச்சுருக்கேன். இதுமாரி நீங்கள் செஞ்சு சாமிக்கு பொட்டு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், வாசமாகவும் இருக்கும், சாமிக்கு நல்லா குடிக்கிற பொருளாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இது வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறீங்க அப்படின்னா இதேமாரி வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த 1 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். அதில் உள்ள வாசகசம் எல்லாமே அப்படியே இருக்கும். இதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே வைக்கிறதுனால ரவுண்டாக வர மாட்டேங்குது. எல்லா சாமிக்குமே வைக்கணும், ஏன்னா இதில் எல்லாம் வேறு வேறு லட்சுமியாக இருக்காங்களா, அதனால் எல்லா சாமிக்குமே நம்ம பொட்டு வைக்கணும். ஓகே, நான் எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறேன். நல்ல விளக்குக்கெல்லாம் விளக்கிட்டு நான் பொட்டு வச்சுட்டேன் பாருங்கள். என்றைக்குமே நல்ல விளக்கு வந்துட்டு தரையில் வைக்கக்கூடாது, இதுமாரி ஒரு குட்டி தாம்பலத்தில் தான் வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சோண்டு பச்சரிசி போட்டு வைக்கணுங்க. நல்லா கொண்டை வைக்கலை, அதனால் அப்படியே இருக்குது. இங்கே இருங்க, குத்து விளக்கு. இது 2 குத்து விளக்கும் எப்போவுமே வந்துட்டு எங்கள் சாமி ரூம்லேயே இருக்குங்க. சாமி ரூமை தவிர வேறு எங்கேயுமே அந்த குத்து விளக்கை யூஸ் பண்ண மாட்டேன், சாமி ரூமில் தான் இருக்கும். அதையும் சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ இதை கொண்டு சாமி ரூமில் வச்சாச்சு. பார்த்தீங்களா, இந்த குத்து விளக்கு வந்துட்டு இந்த அலமாரிக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, அதுமாரி நல்லா இருக்கும் வச்சுட்டேன். வச்சாச்சுங்க. நம்ம விளக்கு ஏற்றுறப்போ வந்துட்டு இதில் எண்ணெயை ஊற்றி நம்ம திரி போட்டு ஏற்றிக்கலாம். கோலம் போட்டிருக்கேன், அது இன்னும் காயலை, மாவு கோலங்கிறதுனால தெரியலை. காய்ஞ்சதுக்கப்புறம் இது நல்லாயிருக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இனிமேல் சாமிக்கு வந்துட்டு மஞ்சள் வச்சுட்டேன், இப்போ குங்குமம் வச்சுப்போம். சாமிக்கு வைக்கிற குங்குமம் வந்து நல்லா டார்க்காக, இந்த குங்குமத்தில் வந்துட்டு இது கலந்துருப்பாங்க, தாளம்பூ கலந்துருப்பாங்க. நல்லா அது வந்து வாசமாக இருக்கும் பாருங்கள், நல்லா பார்வையாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, இதேமாரி வாங்கி வச்சா சாமிக்கு வைக்கிறப்ப இது வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். அதுமாரி பார்த்து வாங்குங்க, தாளம்பூ கலந்து
இதுமாதிரி நல்லா டார்க்காக பார்த்து வாங்குங்க. அதே சாமிக்குன்னு யூஸ் பண்ணுற எந்த பொருளையுமே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதை வச்சுட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. அடுத்த வாட்டி நம்ம வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுறப்ப இதுமாரி பொட்டு வைக்கிறப்ப அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நான் இவங்களை பற்றி சொல்லவே இல்லை. இவங்க வந்து எங்கள் குலதெய்வம் திரௌபதி அம்மன். இவங்களை வந்து வீட்டிலே வச்சு நான் கும்பிட்டுட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம். நம்ம அம்மன் சாமிங்கிறதுனால குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டிலே வச்சு கும்பிடலாம். வீரன், ஐயனார் அப்படிங்கிறது இப்போ வந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. பார்த்தீங்களா அழகாக இருக்காங்களா? அவ்வளோதான். சாமிக்கு எல்லா சாமிக்குமே வந்துட்டு நம்ம பொட்டு வச்சாச்சுங்க. பளிச்சுன்னு இருக்க பாருங்கள். நைட்டில் தான் எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன். நம்ம சாமிகிட்ட எந்த அளவுக்கு விருப்பப்பட்டு நம்ம சாமிகிட்ட நம்மளுக்கு தேவையானதை எந்த அளவுக்கு நம்ம விருப்பப்பட்டு கட்டாயப்படுத்தி கேட்குறோமோ அதே மாதிரி சாமிக்கு என்னென்ன பிடிக்குமோ எதெல்லாம் கொடுத்தா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்களோ அதேமாரி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்யணுங்க. அவ்வளோதான். இனி வந்து பூ மட்டும்தான் வைக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கேற்றியாச்சுங்க. எவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம எந்த அளவுக்கு சாமி ரூமை வந்து சுத்தமாக வச்சுருக்கோமோ எவ்வளோ பக்தியோடு நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு கோவிலை விட அதீத சக்தி வந்து நம்ம சாமி ரூம்லையும் நம்ம வீட்லேயும் இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு சாமியை நம்புகிறோமோ எந்த அளவுக்கு அவங்க மேலே நம்ம அன்பு காட்டுறோமோ அதை விட 100 மடங்கு நம்ம கும்பிட்ற தெய்வங்க வந்து நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் எல்லாருக்குமே நல்லதே கொடுக்கட்டும். நன்றிகள்.